ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வைல் லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வைல் லூப்ஸில் நிறைய லூப்ஸ்னால் திரும்பி திரும்பி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் லூப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த வைல் லூப்ஸ் மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்குது. ஃபார் லூப்ஸ், நெஸ்டட் வைல் லூப்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இந்த வைல் லூப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஓகேவா? இந்த வைல் லூப்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸில் வைல் லூப்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது வைல் ட்ரூ, வைல்னா என்ன அர்த்தம்? எப்போ எப்போ உண்மையாக இருக்கோ அப்போ பிரிண்ட் ஒன்னை பிரிண்ட் பண்ணிவிடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. எனக்கு எவ்வளோ பிரிண்ட் ஆக முடியுமோ அவ்வளோ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும் இந்த ப்ரோக்ராமை நான் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வைல் ட்ரூ பிரிண்ட் ஒன்னோட மீனிங். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா நிற்கவே நிற்காது, ஒன்று பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், எனக்கு டெர்மினலில் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இதுக்கு மீனிங். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒன்று பிரிண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்லைடர் இதை பாருங்கள், இழுத்து விட்டு அப்பயும் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த அவுட்புட் டெர்மினலில் இன்னும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ரோக்ராமை. ஸோ இப்போ வந்து அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் அர்த்தம். அண்ட் இது மட்டும்தான் இந்த வைல் லூப்பில் பண்ண முடியுமானா கிடையாது, நிறையா பண்ண முடியும். ஒரு ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாதாரணமாக ஐ தான் எல்லாருமே க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் நானும் ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒன்னுன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது வைல் ஐ just a minute. So I எப்படி போடலாம், is less than or equal to என்ன எவ்வளோ போடலாம், ஒரு 8 போடலாம். போட்டுட்டு print தமிழ் டெக். ஸோ டபுள் கோட்ஸ் போட மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்புட் வரப்போகுது. என்ன அவுட்புட்னா, தமிழ் டெக்குன்னு 8 வாட்டி பிரிண்ட் ஆக போகுது. என்ன சொல்கிறேன், எனக்கு புரியவே இல்லைடா அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். என்ன இது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு? ஓ மை காட், ஜஸ்ட் அ மினிட் கைஸ், 1 செகண்ட். ஸோ இப்போ ஏன் வந்து ஐ வந்து 8 வாட்டி பிரிண்ட் ஆகலை, பிரிண்ட் ஆகிட்டே இருந்தது, அதாவது தமிழ் டெக்குன்றது பிரிண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா பாருங்கள். இப்போது நான் இதில் ஒரு விஷயத்த பண்ண மறந்துட்டேன். அதான் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகே, இப்போ 8 வாட்டி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே பாருங்கள், 8 வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். முதல்ல ஐ அதோட வேல்யூ 1ன்னு வந்தது. அதுக்கப்புறம் வைல் ஒரு லூப் ஒன்று ஆரம்பிக்குது. ஐ 8 விட கம்மியாக இருந்தால் தமிழ் டெக்னாலஜின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐ எவ்வளோ இருக்கோ அது கூட ஒன்று கூட்டிடு, ஐ எவ்வளோ இருக்கோ அது கூட ஒன்று கூட்டிடு. இதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உண்மையான மீனிங். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஐ 1 இருக்கும், பிரிண்ட் பண்ணோம், ஐயோட ஒன்று கூட்டிகிட்டு 2 ஆக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா இங்கே டீபக்கிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? பைத்தான் ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன், ரன் அண்ட் டீபக். எஸ், ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, 1 செகண்ட். ஸோ ஓகே, அந்த டீபக்கிங் ஏதோ சம்திங் எரர் காட்டுது. நான் உங்களுக்கு அதை அப்புறமா சொல்கிறேன்.
ஸோ இப்போதைக்கு பைத்தானை பாருங்கள். இங்கே I இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பிரிண்ட் ஆன உடனே I 1 ப்ளஸ் இது போட்டு தமிழ் டெக்னாலஜின்னு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா I கூட 1 சேர்ந்துருச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்புறம் I வந்து 8 விட கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ பிரிண்ட் ஆகிடும் தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது I கூட 1 கூடிருச்சு. அது வந்து I இப்போ 3 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக I 8 ஆகிடும். 8 லெஸ் தேனாக இருக்காது, பட் ஈக்குவல் டுவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா தமிழ் டெக்குன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா I கூட 1 கூட்டினா I 9 ஆகிடும். 9 வந்து 8 விட கம்மி கிடையாது, 8க்கு ஈக்குவலும் கிடையாது. ஸோ அதனால் லூப் வந்து நின்று போயிடும். ஸோ இதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வைல் லூப்ஸை பற்றி ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நெஸ்டட் வைல் லூப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது, சொல்கிறேன். இது வைல் லூப்ஸோட கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் தான். உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிசஸ்லாம் வேணும். வைல் லூப்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட கேல்குலேட்டரை டெவலப் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.